வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிஜிஎன் டெக்னாலஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளெண்டரில் எப்படி ஒரு அமோங்கஸ் 3D ஆக்டரை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டரில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கியூப் மூலமாகவே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த அமோங்கஸ் 3D ஆக்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நான் ரெகுலராக அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிளெண்டரில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை டேப்ஸில் போங்க. பிஃபோர் தட் நான் ஸ்க்ரீன் காஸ்ட் கீஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த ஆட் மாடிஃபையர் அண்ட் சப்டிவிஷன் சர்ஃபேசஸ் அப்படின்றத கொடுங்க. இப்போது இது கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். இப்போ நம்ம டேப் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். Ctrl+R கிளிக் பண்ணி ஒரு வெர்டிக்கல் லூப்பை க்ரியேட் பண்ணிவிடுங்க. இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே இது ஆட் மாடிஃபையர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம சப்டிவிஷன் கொடுத்ததை அப்ளை பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறேங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படின்னா இதுக்கான டாட்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இதோட பாட்டம் வியூக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. ஓகே, பாட்டம் வியூக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த லெக்ஸ்க்கெல்லாம் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு இந்த வியூவில் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர் 3 கிளிக் பண்ணுங்கள். இல்லை இது இப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் அந்த ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூக்கு சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நீங்கள் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வயர் ஃப்ரேம் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இந்த கேரக்டருக்கான ஆஃப் த பார்ட்டை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுங்கள். டெலீட் கொடுத்து வெர்டெக்ஸஸ் அப்படின்றது கொடுங்க. அண்ட் தென் ஆட் மாடிஃபையரில் மிரர் மாடிஃபையரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த கேரக்டருக்கான இன்னொரு மாடிஃபையர் இது க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இங்கே பண்ணுறோமோ அதே திரும்பி இந்த இதில் ஆப்போசிட் சைடில் க்ரியேட் ஆகும். இப்போ ஆட் மாடிஃபையரில் சப்டிவிஷன் சர்ஃபேசஸ் அப்படின்றத கொடுப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step. ஓகே, எடிட் மோட்ல இருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேரக்டருக்கான பேஸ் மெஷ் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேரக்டருக்கான அந்த ஐஸஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணணும். அந்த பேக்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த பேக்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ரோ மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கேரக்டருக்கான அந்த ஃபேஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எட்ஜ் செலக்டை யூஸ் பண்ணி நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் 3D வியூவில் பார்க்கும்போது. ஓகே, இதெல்லாம் வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ நம்ம இந்த கேரக்டருக்கான பேக்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த கேரக்டருக்கான பேக் சைடு திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம
இந்த பேக்கில் மாதிரி வைக்கிறதுக்குலாம் செலக்ட் பண்ணணும். நம்பர் 3ல இருக்கிறதா பார்த்துக்கோங்க. And then இதை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கேரக்டருக்கான ஃபேஸ் அண்ட் தென் பேக்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேரக்டர் இப்போ ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த கேரக்டர் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்க இப்போ நான் ப்ளூ கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் தென் இந்த ஃபுல் பாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கோட சேர்த்து ஒரு ரெட் கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் டேப்ல போயிட்டு ஓகே, இப்போ நம்ம கேரக்டருக்கான மெட்டீரியல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடிட் மோட் வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா லோ பாலி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மாடிஃபயர் டேப்ஸில் ஆட் மாடிஃபயர் அண்ட் சப் மாடிஃபயர் கொடுக்கலாம். சப்டிவிஷன் சர்ஃபேஸஸ் இதை கொடுக்கும்போது நம்ம கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதை வியூ போட்டு நீங்கள் அதிகப்படுத்த ரெண்டர் டைம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான மெட்டீரியல் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கொடுக்கலாம். நான் பார்க்கும்போது ப்ளூ கலர் தான் இருந்துச்சு, ஸோ அதனால தான் ப்ளூ கலர் கொடுத்தேன். ஓகே, நான் இந்த இடத்துல ஒழுங்காக கலர் செட் பண்ணல போல். நீங்கள் செட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரக்டருக்கான ஃபுல் பாடியும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வேணியை பண்ணி நம்ம இதை ரிக் பண்ணி நம்ம இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே கேஷ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி பல வீடியோக்கெல்லாம் மறக்காமல் தொடர்ந்து பார்க்கறதுக்கு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க. நன்றி.